ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 13ஆம் நாள் 27/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக காலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவது, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்வது, அதேபோல் வீட்டு முற்றத்திலே துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கும் அந்த துளசி மாடத்திலே உள்ள துளசி செடிக்கு மஞ்சள் நீரூற்றி சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த ஆலயங்களிலே பல்வேறு உற்சவங்கள் நடைபெறும். இப்பொழுது நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள், நாகம் பூஜித்த அன்னை நாகபூஷணி, அந்த நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தினுடைய மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோற்சவம் என்றாலே உற்சவம் என்ற சொல்லினுடைய பொருளே உன்னதமான யாகம். நாம் இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் வசந்த மண்டப பூஜைகள் இவையெல்லாம் எப்பவும் செய்து கொள்ளுவோம். ஆனால் அந்த தொடர்ச்சியாக நவதின பர்யந்தமாக இந்த யாகங்கள் செய்யப்படுவது மகோற்சவத்திலே மட்டும்தான். மற்ற காலத்திலெல்லாம் 3 நாள் 5 நாள் தான் இந்த யாகம் நடைபெறும். இந்த உற்சவ காலங்களிலே 9 நாட்களுக்கு மகா யாகம் நடைபெறும். இந்த உற்சவம் என்கிற பொழுது உன்னதமான யாகம், காலையும் மாலையும் இந்த யாகம் நடைபெறும். அந்த யாகம் அங்கே யாகசாலை மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும். ஏனைய காலங்களிலே கிழக்கு நோக்கித்தான் யாகசாலை அமைந்திருக்கும். உற்சவத்திற்கு மட்டும் ஈசான மூலையிலே மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் யாகசாலை தான் இந்த உன்னதமானது. உற்சவத்திற்கு சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற பொழுது யாக தரிசனம் என்று யாகசாலையை வந்தவுடனே நின்று தரிசனம் வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த உற்சவ காலங்களிலே யாக தரிசனம். எனவே அவ்வாறான இந்த சிறப்பான உற்சவ காலங்களில் நாமும் இந்த யாக தரிசனங்களே நடைபெறுவதோடு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீட்டம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.